இப்போ நம்ம இன்ஜினியரிங்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய வகையான படிப்பு இருக்கு. ஆனா சிவில மட்டும்தான் ஒரு கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்யறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை நுணுக்கமும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசனையோட செய்யற வேலை. அதனாலதான் வந்து இதை வந்து கலை அப்படின்னு சொல்றோம், கட்டிடக்கலை அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்டோ இல்ல வந்து இன்ஜினியர் மட்டுமே சேராது. இதுல வந்து வேலை செய்யற கொத்தனார்ல இருந்து கடைசியா வேலை செய்யற மம்முட்டியால் வரைக்குமே அந்த பெருமை எல்லாருமே சேரும். எல்லாருமே சேர்ந்து கரெக்டா பண்ணினா மட்டும்தான் அது வந்து அந்த கட்டிடக்கலையை வந்து முழுமையா பூர்த்தி அடையும். அப்பதான் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலை இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கல்லுலயே செஞ்சிருக்கு. இந்த கல் தூணு. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த சிங்கத்தோட வாயில இந்த கல் வந்து உள்ள ஒரு ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு உருண்டை கல் இருக்கும். இந்த கல் வந்து வெளியும் எடுக்க முடியாது, ஆனா சுத்தினா சுத்தும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உளியில செதுக்கி ரெடி பண்ணதான். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த கலை நயமோ அந்த தொழில் நுணுக்கமோ ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும். ஒரு கல்லுல வந்து நாம ஒரு சிற்பம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்லு செதுக்கி அதுக்குள்ள வந்து ஒரு சிங்க வாயு அது எல்லாமே அந்த அமைப்பு அப்படியே கொண்டு வந்து அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு உருண்டையை வந்து நம்ம உருவாக்குறங்கிறது அந்த எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டிட கலை அப்படிங்கிறது வந்து ஒரு பலாயிரம் வருஷங்களுக்கு வந்து நிலைச்சிருக்கிற ஒரு கலை. அதை வந்து நம்ம ரொம்ப திறமையா செய்யணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது பாக்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம பாராட்டுற அளவுக்கு செய்யணும். அது தரமாவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். அதை வந்து ரசிச்சு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த கலைக்கே வந்து ஒரு மரியாதையாகவும் இருக்கும். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்ல தான் இந்த மாதிரியான சிற்ப வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ இந்த 2026லயுமே இந்த மாதிரி கோவில் கட்டுறதுக்குமான அந்த சிற்ப வேலைகள் செய்யற ஆளுங்க இருக்காங்க. பிளஸ் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை நயமோ இல்ல வந்து கலையோ அழிஞ்சு போகல அப்படிங்கிறதுக்கான உதாரணமா தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி கொத்தனார்களும் இருக்காங்க. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்ப வேலை செய்கிற கொத்தனார்கள் இப்ப இந்த மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் மேசன்ட்ரி ஒர்க்ல கொத்தனார் செஞ்ச வேலை தான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் ரசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம எதிர்பார்க்கிற தரத்தோடையும் கலைநயத்தோடையும் வரும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.